என்னடா அடிக்கடி இறங்கினே இருக்கீங்க? ஹலோ கைஸ், நான் தான் உங்க போனேஸ் பேசுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேட்ச் போயிருந்திருப்போம். போனது மட்டும் இல்லாமல் இது ஒரு வெறித்தனமான ரீஜன் லாபி தான் சொல்லி ஆகணும். இப்படிப்பட்ட ரீஜன் லாபில நம்ம லாஸ்ட் ஒன்ல எப்படிலாம் விளாட்றோம்னு வெயிட் பண்ணி பாருங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பழைய டேஞ்சர் ஜோன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரே லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி இங்க இருக்கிற எல்லா எனிமையும் கிளியர் பண்ணியிருந்திருப்போம். ஒரு எனிமே இருந்திருப்போம். சவனி இந்த இடத்துல நாக்கு வச்சிருந்திருப்போம். இல்லை செக்யூர் பண்ணிட்டு திரும்பத்துக்குள்ளே ஒரு எனிமே வச்சிருந்திருப்போம். அதோட நம்ம இங்கே இறங்கி இருந்திருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா படிக்கல தான் வந்திருப்போம். ஸோ அவனி பைசனத்தை தரமா அழுத்தி பிடிச்சி க்ளோவில் சுற்றி போட்டு அவனை கில்ல செக்யூர் பண்ணியிருந்திருப்பான். பார்த்தா அவன் டீம்மேட் வந்திருப்பாரு. ஓரியனை போட்டு தரமா பைசன் வச்சு அவரு இந்த இடத்துல நாக்கு வச்சிருந்திருப்போம். அப்படியே ஒரு கில்ல செக்யூர் பண்ணிட்டு நம்ம மெடி போட்டு இருந்திருப்போம். மெடி போட்டு சார் லூட் அடிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம போய் இந்த இடத்துல லூட் அடிச்சிருப்போம். அப்போ பார்த்தா நம்ம டீமால் கூட்டு இந்த பேர் மேலே ஒரு எனிமி இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ நம்ம MP5 தீனு போய் தரமா ஒரு நாக்கு வச்சிருந்திருப்போம். ஸோ நம்ம டீமால ரிவே பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிவே பண்ணியிருந்தா பின்னால் அந்த ஒரு எனிமி வந்து நம்மள அடிச்சு கில்ல செக்யூர் பண்ணியிருந்திருப்பான். இப்போதான் இந்த லாஸ்ட் ஒன் ஃபைட்டு பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடந்திருக்கும். ஸோ ஃபுல் வீடியோ போட முடியாது. ஒரு எனிமி இருந்திருப்போம். M24 வச்சு நாக்கு வச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ஒரு எனிமி அடிச்சிருந்திருப்போம். ஸோ நம்ம மெடி போடலாம்னு சொல்லிட்டு போட்டு இருந்திருப்போம். மேலே இருந்து ஒரு எனிமி இறங்கி இருந்திருப்போம். ஸோ நான் M24 நினைச்சு அடிலாம் பார்த்தா ஃபேல்கோ பெட் வச்சிருந்திருப்பா அடிச்சிருக்க முடியாது. பார்த்து நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா பண்ணி கேட்டு போட்டு ரெண்டு எனிமி ரஷ் வச்சிருந்திருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணி கேட்ட உடச்சிருந்திருப்போம். நம்ம க்ளோவில் கொஞ்சம் டேமேஜ் இருந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து க்ளோவில் உடச்சு நம்மளுக்கு நல்ல டேமேஜ் கொடுத்துருப்போம். நம்ம சுற்றி க்ளோவில் போட்டுருப்போம். பார்த்தீங்கன்னா லைட்டாக கேப் இருந்திருக்கோம். பாம்பு குக் பண்ணியிருந்திருப்போம். ஸோ நம்ம ஏறி போய் நல்ல டேமேஜ் தோரியை போட்டு அவனி இதில் நான் வச்சு கில்ல செக்யூர் பண்ணியிருப்போம். நம்ம டீம் நேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தன் தான் இருந்திருப்பான். நம்ம டீம் ஆள் சொல்லியிருந்திருப்பார் அந்த சைடாக நிற்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரஷ் அடிச்சு இந்த இடத்துல அவனையும் அடிச்சிருந்திருப்போம். அவன் டீமும் வைப்பாயிருக்கும். மேலேருந்து ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா கீழே வந்துருப்போம். ஸோ சுற்றி வந்து அவனி இந்த இடத்துல கில்ல செக்யூர் பண்ணியிருந்திருப்போம். ஓப்பனில் ஒரு பொண்ணு ஓடி வந்துருக்கும். ஸோ அது ஒரு நல்ல டேமேஜ் கொடுத்து இப்படி போனால் அடிச்சிடும்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி வந்து இங்கே பார்த்தா அவன் கடைசியில் அந்த பொண்ணு டெத்தாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா போயிருந்திருப்போம். லாஸ்ட்டில் ஒரு எனிமி தான் இருந்திருப்போம். ஸ்கோப் போட்டு அவனி இந்த இடத்துல அடிச்சிருப்போம். அடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த தரமான ரீஜன் லாப்பில் நம்ம பயாவும் அடிச்சிருப்போம். இதுக்காக இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ பாய்கா சத்தம் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.